அன்னைக்கு எங்க அம்மா டே மகனே உன் தம்பி பப்ளுவன் ஏன் எங்கேயும் ஓடி போயிட்டான்டா வீட்டு விட்டு அப்படின்னாங்க. ஐயோ எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். ஐயோ டண்டனுக்கா ஐயோ என்ன சொல்ற இப்பெல்லாம் சொல்லாத மணிக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குதுமா அப்படின்னு ஒரு பிட்டா போட்டு அப்புறம் எங்க அம்மா வந்து டேய் ஒழுங்கு மரியாதை போய் அவனை கூட்டு வந்துரு எங்க இருந்தாலும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறான். டே நம்ம ஊர்ல அடிக்கிற வெயில் தாங்க முடியலடா, நான் லடாக் போய் ஜாலியா ஸ்னோல விளையாடுறேன்டா அப்படின்னா. டே முதல்ல அதை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா காசு கொடுத்தா அவனை லடாக் அனுப்பி விட்டா மக்களே. அப்புறம் நேரம் எங்க வீட்டுக்கு வந்து அம்மா எங்க தெரியும் கிடைக்கலமா அப்படின்னு ஒரு பிட்டை போட்ட மக்களே, வீட்டுல ஜாலியா இருக்கலான்ட்டு. அப்புறம் பார்த்தா உனக்கு வீட்டுல சோறே கிடையாது அவன் வர வரையும் அப்படின்ட்டாங்க. ஓஹோ நான் நீ மட்டும் நல்லா தின்ற சரி ஓகே ரைட்டு அவனை கூட்டு வந்துடலான்ட்டு கூட்டு வரலான்னு போனா லடாக்கும் போல மண்ணங்கட்டியும் போல ஸ்நாக்ஸ் தின்ட்டு இருக்கிறான். ஆடா பாவி சரி ஓகே ரைட்டு. என் தம்பி ஆசைப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா பனி பெஞ்சா எப்படி இருக்கும், அதாவது லடாக் மாதிரி காஷ்மீர் மாதிரி ஜப்பானீஸ் ஏதோ ஊர்ல பனி பெய்தோ அந்த மாதிரி நம்ம ஊர்ல பனி பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்க வீடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பனியை ரொப்பி விளையாட போறோம் மக்களே. ஸோ ஜாலியா இருக்கு பார்த்து இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு பாருங்க. என்னடா இதை வச்சுக்கிட்டு எப்படா செய்வா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்பீங்க. இதை வச்சுக்கிட்டு எப்படி செய்ய போறேன்னா இதை இப்போ பாருங்களா உங்க கண்ணு முன்னாடியே செய்யறேன் பாருங்க. மாயமில்லை மந்திரமே இல்லை அப்படின்ட்டு செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட ஏதோ வர முடியுது ஓகே ரைட். இந்த கெமிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிடலாம். இது ரொம்ப பெரிய டேஞ்சரஸான கெமிக்கல்லாம் இல்லை, இது ஒரு நார்மலான யூசேஜ் கெமிக்கல் தான். ஸோ இதில் வந்து நம்ம ஹார்ம்ஃபுல்லாக எதுவும் கிடையாது, யூஸ் பண்ணலாம் நம்மளே. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பனி செய்யலாம், ஆர்டிஃபிஷியலாக ஒரு பனி செய்யலாம். ஸோ எப்படின்னா இப்போ கொட்டிக்கிட்டேன் அடுத்தது வாட்டர் ஊற்றிட்டேன் எப்படி ஆச்சும் பாருங்களா பனி மாதிரி ஆயிடுச்சுல. ஜஸ்ட் இந்த ஒரு டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டா ஃபுல்லாக பனி வந்திருக்கு மக்களே. ஓகே இப்போ இந்த மாதிரி நிறைய டப்பா நம்ம வச்சிருக்கோம், அத்தனை டப்பாவும் கொட்டு அப்படியே பெரிய பனி மழையை நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ஸோ ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கும்பலாக குமிக்கிறதுக்கோசரம் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் வாங்கியிருக்கோம் மக்களே. ஸோ இதுக்குள்ளே எல்லாம் பனியும் கொட்டி ஜாலியாக விளாட்லாம். சரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம புஃப்னு காத்தடிக்கணும். புஃப்னு சரி ஓகே காத்தடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆஹா எவ்வளோ பெருசு வருது அடடா சூப்பராக இருக்குல்ல ஸ்விம்மிங் பூல். இப்போ வாங்க இந்த பனி செய்யறதுக்கான பவுடர்லாம் இதுக்குள்ளே கொட்டிடலாம். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனி மலையை செய்ய போகிறோம். ஸோ வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பொருள் இதில் கொட்டிடலாம் மக்களே. ஸோ ஓகே ரைட்டு இன்னும் நிறைய இருக்குன்னா அதையும் கொட்டிடலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் கரெக்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் ஸ்னோ வரும். இல்லைனா பார்த்தீங்கன்னா கம்மங்கூழாயிரும். ஓகே நான் அதுவும் காமிக்கிறேன் எப்படி மிக்ஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவன்டா பாஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் இல்லை, நான் தான் சைட்லேருந்து பாஞ்சிட்டு இருக்கேன். ஓகே ரைட்டு இது தண்ணி தான் வேறு எதுன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா ஸ்னோவையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி அப்படியே ஒரு நல்ல ஒரு மாவு பசைகிற மாதிரி பசையும் மக்களே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ கரெக்டாக வரும். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்னோ வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்மள்ட்ட அந்த பழைய ஸ்னோ இருக்குல்ல அது எல்லாத்தையும் கொட்டி இப்போ எவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு மட்டும் பாருங்களா. என்னடா இது ஐயோ என்னடா இவ்வளோ ஸ்னோ அப்படின்னு கேட்பீங்க. இருக்க மக்களே உங்களுக்கு வந்து ஸ்னோ இருக்க மாதிரியே இல்லைல்ல. இப்போ பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாருங்க வேற லெவல் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுறால் அப்படி இறால் என்னென்ன டைவ் அடிக்க முடியுமோ அத்தனையும் பண்ண மக்களே. சூப்பராக இருந்துச்சு மக்களே. எங்கே பாருங்க ஆஹா இவ்வளோ ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என் லைஃப்பில் பார்த்ததில்ல. மூஞ்சில் வர முக்கிட்டேனே ஆஹா ஓகே ரைட்டு மக்களே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பனியெல்லாம் போய் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருக்கும்ல அந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாருங்களேன் பனியிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இதே கட்டிவிட்டேன் சமாதியாக கட்டிவிட்டேன். எங்கடா வெளியே வரும்ல ஐயோ யாராவது காப்பாற்றுங்களா ப்ளீஸ் ஹெல்ப்மீடா ஐயோ முடியலையா அப்பாடா எப்படின்னு வந்துட்ட மக்களே. ஏன்னா அது கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து கட்டி ஆயிடுது. ஓகே ரைட்டு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய தண்ணி ஃபில் பண்ணி விளாண்ட மக்களே. ஆனால் என்ன ஆச்சு பனி எல்லாம் கூல் ஆயிடுச்சு மக்களே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி தான் பனியை கொண்டு வரணுன்ட்டு. பட் இதில் நிறைய தண்ணி கலந்தனால இங்கே பாருங்க சளி மாதிரி ஆயிடுச்சு. அடம் கொக்க முக்கா ஏன்டா இப்படி வச்சு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ கொஞ்சம் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பிடிச்சிக்கின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.